எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்றைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டுடைய டாபிக் வந்து செட்டிங் பிரிசனர்ஸ் ஃப்ரீ. இது வந்துட்டு லாஸ்ட் வீக்கோடைய மிஷன் ரிப்போர்ட்டுடைய கண்டினியூவேஷன். இது வந்து ரெனாட்டோ அப்படின்ற ஒரு ஆளை பற்றி. அவங்க வந்து பிரேசில்லேருந்து ஒரு மிஷினரியாக வந்திருந்தாங்க டு தாய்லாண்ட். ஸோ அவங்களுடைய ஸ்டோரி தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரைடே நைட் வந்து ரெனாட்டோ வந்து அவங்க சர்மன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த நோட்ஸை வாசிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இட் வாஸ் இஸ் பர்த்டே. ஸோ 37th பர்த்டேக்கு வந்து அவங்க பேசணுன்ட்டு அவங்க யோசிச்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஹீ வாஸ் ஃப்ரம் பிரேசில் அண்ட் இட் வாஸ் இன் த மிடில் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆஸ் அ மிஷனரி டீச்சர். ஸோ அவங்க தாய்லாண்டுக்கு வந்திருந்தாங்க அண்ட் அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் அங்கே இருக்கிறது. ஸோ அப்போது வந்துட்டு அவங்க பாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க பர்த்டே அப்போ அவங்க ப்ரீச் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ பாஸ்டர் ஹேட் அக்ரீட். அண்ட் சின்ஸ் அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்ததுனால அவங்களுக்கு அவங்க பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க நினச்சாங்க இது மாதிரி சர்மன் நான் எடுக்கிறேன், நான் வந்து அப்படியே என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னு யோசிச்சிருந்தாங்க. அப்போது அவங்க வந்துட்டு ரெனாட்டோ வந்து அவங்க சர்மன் நோட்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இது எங்கே இருந்துன்னா இட் வாஸ் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சவுத் அமெரிக்கன் டிவிஷன் இன் பிரேசில். ஸோ பிரேசில்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போது ஸோ ரெனாட்டோ வந்து அவங்க பர்த்டேக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் த லார்ட் ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஃபார் ஹிம். அப்போது அந்த டைரக்டர் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு போக முடியுமா? ஏன்னா அங்கே ஒரு அட்வென்டிஸ்ட் ஹி வாஸ் அ ஃபார்மர் அட்வென்டிஸ்ட், அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க ஃபார் ட்ரக் டிராஃபிக்கிங்ன்ட்டு. அதனால் அந்த பர்சன் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு அவங்க கூட ப்ரேயர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அந்த பாய்க்கு நீங்கள் ஒரு பைபிள் கொடுத்துட்டு அவங்கள ஹக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு ரெனாட்டோக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஏன்னா பிரேசில் ரொம்ப தூரம். அந்த பிளேஸ்லேருந்து தாய்லாண்டில் இருக்கிற ஒரு பர்சனை பற்றி அவங்களுக்கு இருக்கிற கன்சர்னை யோசிச்சு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ ரெனாட்டோ வந்துட்டு அவங்க சர்மனை வச்சுட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட அவங்க என்ன பேச போகிறாங்கன்ட்டே தெரியாது. ஆனாலும் அவங்க சரி ஏதோ நான் அங்கே போயிட்டு நான் பார்க்குறேன்ட்டு அவங்க கொஞ்சம் அங்கே போகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போன உடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க யூ ஹாவ் அரைவ் டூ லேட். அவங்க அந்த பர்சனை வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெனாட்டோவால் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் செவரல் வீக்ஸ் ஆன பிறகு ரெனாட்டோக்கு இன்னொரு ஃபோன் கால் வரும். அது யாருன்னா அந்த யங் மேனோட லாயர் ஃப்ரம் பிரேசில். அவங்க கால் பண்ணுவாங்க அண்ட் அவங்க சொல்லுவாங்க இந்த யங் மேன் வந்துட்டு ஹீ இஸ் நியர் பேங்காக், அதனால நீங்கள் வந்து அந்த பர்சனை பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ ரெனாட்டோ அங்கே போவாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போவாங்க, அப்புறம் திருப்பி நிறையா வாட்டி அங்கே போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த யங் மேனுக்கு வந்துட்டு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ப்ரிசனில் வந்துட்டு அன்க்ளீன் ஃபுட் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த யங் மேன் அதை சாப்பிடாமல் இருந்தாங்க ப்ரிசனில். அதனால் ஸோ சம்டைம்ஸ் இந்த யங் மேனுடைய அம்மா அவங்க வந்து ரெனாட்டோவை கூப்பிட்டுட்டு அவங்க வந்து என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த மேன் வந்துட்டு ரெனாட்டோ கிட்ட சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் திங்ஸ் ரைட் வித் காட்ன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டு பேரும் வந்துட்டு ஸோ தே வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் த லார்ட் அண்ட் த லவ் ஆஃப் காட். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் அந்த யங் மேனோட லாயர் வந்து ரெனாட்டோ கிட்ட சொல்லுவாங்க இதை மாதிரி இன்னொரு பர்சன் இருக்காங்க ஃப்ரம் பிரேசில், ஸோ நீங்கள் வந்து அவங்களையுமே வந்து அவங்கள பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ ரெனாட்டோ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு 100 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தாங்க அந்த பிளேஸுக்கு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஹீ ஹேட் பிகம் அ மிஷனரி ஃபார் 2 prisoners நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த 2 people வந்து ப்ரிசனில் அவங்க எல்லா மந்த்தும் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ரெடி டு மீட் வித் அதர் prisoners if the Lord provides an opportunity for that. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீப்புளுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஹார்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு. அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் ஒன் டே இன் த ஃப்யூச்சர் அவங்க வந்து இந்த ப்ரேயர்ஸோடைய ஃப்ரூட்ஸ் அவங்க பார்ப்பாங்கன்ட்டு. அண்ட் அவங்க வந்து சர்ச் மெம்பர்ஸ் வேர்ல்ட் வைட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஹீ இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ஜாயின் ஹிம் இன் ப்ரேயர்
like for those two people and also for every foreigner in prison. And like he's asking us to pray for them. So let us pray for the prisoners there and also for the prisoners around the world. And like நம்ம இன்னும் என்ன ப்ரேயர் பண்ணுன்னா, like so many people வந்துட்டு like they are feeling so guilty. அவங்க தப்பு பண்ணதுனால அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பேர்டன் எல்லாமே we should pray to God to ask to reduce that burden and to remove that guilt. அண்ட் நம்ம வந்து ரெனாட்டோ மாதிரி இருக்க அட்வென்டிஸ்ட் மிஷனரிஸ்க்கு ப்ரேயர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து ப்ரிசனில் இதை மாதிரி மிஷினரி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய லைக் இந்த 13th Sabbath ஆஃபரிங் வந்துட்டு லைக் இட் வில் ஹெல்ப் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் இன் த Southern Asia Pacific division, which also includes like Bangkok and other areas. Thank you.